எண்ணம். இதுல வேற எந்த எண்ணமும் இல்லை. சிலருக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. குர்ஆனை அதிகமாக அனைவரும் ஓதணும், அதனுடைய ஆர்வம் வரணும். அதுதான் குர்ஆன் அதிகமாக ஓதப்பட்டு அதற்கான பரிசுகள் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது. அதுதான் நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. இதுல எக்கச்சக்கமான கேள்விகள். ஒரு 18 குர்ஆன் 20 குர்ஆன் ஓதுவது சாத்தியமா? முத கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவில முழு குர்ஆனையும் முடித்ததை போன்று வேறு எந்த நாளிலும் முடித்து நான் பார்க்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தி நஸையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு முழுவதும் ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கவனிக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கணக்குப்படி ஒரு ரமலான்ல எத்தனை குர்ஆன் முடிக்கலாம்? 30 குர்ஆன் முடிக்கலாம். அப்போ ரமலானில் 30 குர்ஆன் வரை ஓதுவது சாத்தியமானது. அதை யாரும் கேள்வி கேட்கவோ அதிலே ஆட்சேபனை தெரிவிக்கவோ எந்த விதமான தேவையும் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால குர்ஆன் ஓத முடியுமானா முடியும், ஆனா முயற்சி. இரவும் பகலும் ஓதிக்கிட்டே இருந்தா நிச்சயமாக முடியும், நிச்சயமாக சாத்தியம். அவர்கள் இதையும் தாண்டி சரி அவர்கள் சரியாக ஓதல பேர் கொடுத்திருக்காங்கன்னா அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உண்டானது. நாம் அதுல குறுக்கிட வேண்டியதில்லையே. சரியாக ஓதி இருந்தா அல்லாஹ் முழுமையான நன்மையை தர போறான். சரியாக ஓதலன்னா அதற்குண்டான கூலியை அவர்களுக்கு கொடுக்க போறான். நாம ஏன் அதுல குறுக்கிடணும்? முறையாக ஓதி இருப்பார்களா? முறையாக. அதே மாதிரிதான் திக்ருக்கும். திக்ரு சிறியவர்கள் கையில தஸ்பீகை வைத்துக் கொண்டு சும்மா அமுக்கிக்கிட்டே இருக்காங்க, பார்த்து பரிசு கொடுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்களுடைய ஆர்வங்களை குன்ற செய்யாதீர்கள். அது ஆர்வம், ஓதுறாங்க, பண்றாங்க, போறாங்க, எழுதி தர்றாங்க. அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. சாத்தியம் இல்லை என்பது கிடையவே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 1000 தஸ்பீ ஓத முடியுமானா முடியும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லி கொடுத்த அந்த நாள் என்னுடைய மகன் ஒரு 500 தஸ்பீ கொண்ட ஒரு தஸ்பீ இருக்கு. 1,00,000 நன்மை 10,000 தடவை சொன்னோன்னே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 2 தடவை முடிச்சிட்டான். 500 1000 தடவை ஓதி முடிச்சிட்டான். அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, ரைட்டு, அப்ப எல்லாருக்கும் அது முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு. எதுக்கு அதுல நாம கேள்வி கேட்கணும்? நாம அதுல இடையூறு செய்யணும்? எதுக்கு அதுல நாம பிறருடைய அந்த ஆர்வத்தை குறைக்கணும்? ரைட்டா? அதனால குர்ஆன் ஓதணும், தஸ்பீஹ் செய்யணும். சும்மா நம்ம தஸ்பீஹ் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம், யாரும் ஓதாமல் இருந்தால் எந்த பிரயோஜனம் இல்லை. இது ஒரு ஆர்வப்படுத்துகின்ற பொழுது அதிகமாகுது. இணையத்திற்குரியவர்களே, குர்ஆன் இத்தனை குர்ஆன் ஓதணும், எத்தனை குர்ஆன் ஓதணும், எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டா ஏறத்தாழ இந்த தடவை ஒரு 35 பேருக்கு மேலாக பேப்பர் கொடுத்தாங்க. அதாவது 2, 3, 4 வரைக்கும் கழிச்சிட்டோம். 4 குர்ஆன் கீழே வரைக்கும் கழிச்சிட்டோம். மிச்சம் ஆரம்பத்திலிருந்து கீழே வரைக்கும் இவ்வளவு பரிசுகள் இருக்கும், இவ்வளவு பரிசு. ஆனா தஸ்பீஹுக்கு 44 பேர் கொடுத்திருந்தாங்க. 44 பேருக்கு நம்மளால பரிசு கொடுக்க முடியாது. ஆனாலும் சங்கடமா இருக்கு, கழிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. ஒரு 4 லட்சத்துக்கு மேல வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். 4 லட்சத்துக்கு கீழே கணக்க விட்டாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவ்வளவு 20 பேர் கிட்ட இருக்காங்க. அதே மாதிரி லுஹருக்குன்னு நாம டைம் சொல்றோம். ஏன் டைம் சொல்றோம்னா, லுஹருக்கு பிறகு வந்தா அதை எழுதுறது, அதை ஒழுங்குபடுத்துறது, அதற்கான பரிசுகள் ஏற்பாடு பண்றது சிரமம். எனக்கு தெரியாது அப்படிங்கிறது நாம் அதற்கு பொறுப்பாக மாட்டோம். இந்த தடவை கூட அசருக்கு ஒருத்தவங்க, மகரிபுக்கு 2 பேர். நான் ஸ்கூல் போயிட்டேன், என்ன செய்ய முடியும்? மகரிப்ல இனிமே பேர் சேர்த்து இனிமே பரிசு வாங்கி நம்முடைய சிரமத்தையும் புரியணும். இப்ப லுஹருக்குள்ள கொடுங்க அப்படின்னா லுஹர் வரைக்கும் ரூமை விட்டு வெளியே போகாம அதே உள்ளே இருப்பாரா? இந்த கேள்வி, இப்படி ஒரு கேள்வி. லுஹருக்குள்ள கொடுங்கன்னா நாங்க வர நேரத்தில் அவங்க இருக்கணும்ல. இருக்கிற நேரத்தில் தானங்க கொடுக்க முடியும். படுக்கக்கூடாது, பாத்ரூம் போகக்கூடாதா? 25 அந்த லுஹருக்குள்ள ஃபுல்லா இருந்தே ஆகணுமா? என்னென்ன கேள்விகள், என்னென்ன விமர்சனங்கள், எவ்வளவு எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கிறது பாருங்க.
ஒரு நன்மையான காரியம் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. குர்ஆன் அதிகமாக ஓதப்படணும், திக்ர் அதிகமாக செய்யப்படணும், இதுதான் நோக்கம். அல்லாஹ்வுடைய கிருபையில நாம அந்த ஒரு நிலையை எத்திட்டோமோன்னு புரியுது. அதனால அடுத்த வருஷம்லாம் அதை நடத்தணுமா, இது தேவையானு யோசிக்க தோணுது. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம என்ன நினைச்சோமோ, ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு ஆண்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குர்ஆன் அதிகமா ஓதணும் நம்ம எதிர்பார்த்தோம். அது ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில சக்சஸ் ஆயிருச்சு. திக்ருகளும் அல்லாஹ்வுடைய கிருபையில லட்சக்கணக்கில் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே பழகிட்ட விட்டுட்டா தேவையா அப்படின்னு தோணுது. இவர்கள் கேட்கிற கேள்வி, இவர்கள் வைக்கிற விமர்சனங்கள், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பரிசு பொருள்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த கொடுக்கிற தயாள உள்ளங்கள் இருக்கிறார்களே, வருஷம் கரெக்டா நாம யோசிக்கிறோம் இல்லையோ, அவங்க அதாவது ஃபர்ஸ்ட் பரிசு நீங்க நல்லபடியா நாம கொடுக்குறோம், அதை நீங்க வாங்கி கொடுத்துருங்க. செகண்ட் பரிசு வாங்கி கொடுத்துருங்க. மற்ற எல்லா பரிசுமே நம்ம எவ்வளவு கேட்கிறோமோ அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வருஷம்லாம் பீரோ 2 பீரோ, ஒரு பீரோ தான் எப்பவும் கொடுப்போம். அப்போ ஒரே மாதிரி 2 பேர் கணக்கு வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க, ஜத்து என்னவா இருந்தாலும் கேளுங்க, யோசிக்காதீங்க. டக்குன்னு இந்த அசரில் இந்த மாதிரி இன்னொரு பீரோ தேவைப்படுது, 2 பேர் வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்பவே காசு கொடுத்து அப்பவே வந்துருச்சு. அப்படியான ஒரு நல்ல உள்ளங்களை நமக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கு ரொம்ப புகழ்றோம், ரொம்ப நம்ம சுக்குர் செய்கிறோம், நன்றி செய்கிறோம். இந்த பரிசுகள் எல்லாம் வாங்கி தர அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை தரணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உலகத்திலேயும் லாபகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, ஆகிரத்திலும் அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயரிய சொர்க்கத்தை தரணும். எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் எந்த விதமான மறுப்பும் இல்லாமல், எந்த விதமான யோசனையும் இல்லாமல், முழு நம்பிக்கையோடு. ஒரு பீரோ வாங்கி தந்ததுக்கு நான் பில்ல கொண்டு போய் காமிச்சேன். எது கஜத்து என்கிட்ட காமிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கியாச்சுல, எக்ஸ்ட்ரா தேவைப்படுதா அது கேளுங்க, இதெல்லாம் காமிக்காதீங்க. அந்த நம்பிக்கை அல்லாஹ்வோட கிருபையில அந்த நம்பிக்கையை நாம கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் இந்த ஆண்டு அதிகமாக ஓதக்கூடியவர்கள், ஓதியவர்கள் ஏறத்தாழ நம்ம சொன்னது மாதிரி தான் ஒரு 35 கிட்ட பேப்பர் வந்துருந்துச்சு. அதுல ஒரு 4 குர்ஆன் கீழே நம்ம கழிச்சிட்டோம். அப்படி கழிச்சுமே 22 பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று, பரிசுகள் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிருது, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுருது. நீங்களும் கொஞ்சம் சடை உடைஞ்சிறீங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் பரிசெல்லாம் குறைக்கிறோம். இல்லைன்னா அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னொரு 10 பேருக்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். சரி, நம்ம சிரமத்தை உண்டு பண்ணக்கூடாது, சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆக்கிவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் குறைச்சி அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த வருஷம் 4 குர்ஆன் கீழே உள்ளதை கழிச்சிட்டோம். 5 குர்ஆன் வரைக்கும் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பரிசு கொடுக்கப்படுகிறது. முதலாவது 16 குர்ஆன், இதுக்கு மேல 19 குர்ஆன் ஒருத்தவங்க ஓதுனவங்க இருக்காங்க, அவங்க பேர் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. 19 குர்ஆன் ஓதி இருக்காங்க, நான் பேர் கொடுக்கல. இப்ப நமக்கு பேர் கொடுத்ததுல 16 குர்ஆன் முதல் பரிசு. பரிசை பெறுபவர் பரக்கத் காமிலா, அஜ்மீர் அலியினுடைய துணைவியார் பரக்கத் காமிலா. 16 குர்ஆன், 1.5 கிராம் தங்க நகை முதல் பரிசு. அஜ்மீர். அஜ்மீர். இரண்டாவது 15 குர்ஆன், நாகூர் கனி அவர்களுடைய மகளார் அமீரா மைமுன். பல ஆண்டுகள் முயற்சி செஞ்சு அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 2வது பரிசு வந்திருக்காங்க. நாகூர் கனியுடைய மகளார் அமீரா மைமுன். ஒரு வருஷம் அவருடைய சகோதரர்கிட்ட இதை கொடுத்துட்டு அவங்க இருந்துட்டாங்க, அவர் கொடுக்கல, மறந்துட்டார். அசரில் கொண்டு வந்து லுஹருக்கு பிறகு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுன்னு சொன்னோன்னே அது முடியாதுன்ட்டோம். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், லுஹருக்கு பிறகு வந்தால் அது ரிஜெக்ட், யாராக இருந்தாலும் சரி, முடியாதுன்ட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு வந்து முதல் ஆளாக இந்த பேப்பர் கொடுத்துட்டாங்க. நாகூர் கனியுடைய மகளார் அமீரா மைமுன், 15 குர்ஆன், 1 கிராம் தங்க நகை.
இவர்களுடைய யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ உங்களுடைய தாய் தந்தையர்கள் பெற்றோர்களுடைய நலன் கருதி கொடுக்குறாங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது 14 குர்ஆன் 2 பேர். ஒன்று நௌஷாத் ஷுக்கூர் அவர்களுடைய துணைவியார் ஃபாத்திமா ஜலீலா. நௌஷாத் ஷுக்கூர் அவருடைய துணைவியார் ஃபாத்திமா ஜலீலா, அவர்களுக்கு ஒரு பீரோ. அடுத்து அலாவுத்தீன் அவர்களுடைய துணைவியார் ஆஃப்ரீன் பானு. 14 குர்ஆன். அலாவுத்தீன் அவருடைய துணைவியார் ஆஃப்ரீன் பானு. வந்துட்டு போறேன். அவர்களுக்கு இன்னொரு பீரோ. 2 பேர் 14 குர்ஆன். அப்புறம் வந்து எடுத்துக்கங்க. அடுத்து 13 குர்ஆன் ஹாஜி கே ஹுசைன் அவர்களுடைய துணைவார் ஹாஜிமா தில்ஷாத். ஹாஜி ஹுசைன் அவர்களுடைய துணைவியார். இது தஜ்வீத் குர்ஆன். இது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம். இது எப்படியும் ஒரு 700-800 ரூபா மதிப்புள்ள குர்ஆன். கலர் கோடிங் கொடுத்துருக்கோம். தஜ்வீதுக்குண்டே உள்ள குர்ஆன் இது. அடுத்து வரிசை முகமது அவருடைய துணைவியார் கொலுசம்மாள். 76 வயசாகுது. வருஷம் குர்ஆன் ஓதுற போட்டியில கலந்துக்கிறாங்க. 12 குர்ஆன் ஓதிருக்காங்க. வரிசை முகமது அவருடைய துணைவியார் கொலுசம்மாள் ஜமீல். சர்ஃபுதீன் அவர்களுடைய துணைவியார் நூர் ஜஹான். 11 குர்ஆன். சர்ஃபுதீன் அவருடைய துணைவியார் நூர் ஜஹான். 11 குர்ஆன். முகமது ரஃபீக் அவருடைய துணைவியார் யாஸ்மின் ரோஜா. 11 குர்ஆன். ஷேக் முகமது அவருடைய துணைவியார் முகமது இப்ராஹிம். ஷேக் முகமது அவருடைய மகனார் முகமது இப்ராஹிம். 10 குர்ஆன். அப்துல் அலீம் சித்திக் அவருடைய துணைவியார் சுல்தானா ஆரிஃபா. 10 குர்ஆன். அப்துல் அலீம் சித்திக் அவருடைய துணைவியார் சுல்தானா ஆரிஃபா. 10 குர்ஆன். நஜ்முதீன் அவருடைய துணைவியார் நிஷா பேகம். 10 குர்ஆன். நஜ்முதீனுடைய துணைவியார் நிஷா பேகம். இது யாருமா? நஜ்முதீன் அவருடைய துணைவியார் நிஷா பேகம். ஏமா செல்லத்துறையுடைய துணைவியார் பாப்பாத்தி அம்மாள். 9 குர்ஆன். பாப்பாத்தி அம்மாள் செல்லத்துறையுடைய துணைவியார் பாப்பாத்தி அம்மாள். ஜாஃபர் சாதிக் அவருடைய துணைவியார் ஜே ஷக்கிலா பானு. 9 குர்ஆன். ஜாஃபர் சாதிக். ஷாகுல் ஹமீத் அவருடைய துணைவியார் சுந்துஸ் பானு. யாருமா? ஷக்கிலா பானுவா? வா. சாகுல் ஹமீதுடைய துணைவியார் சுந்துஸ் பானு. அப்துல் ஹசன் அவருடைய துணைவியார் ரஹ்மத். 8 குர்ஆன். ஹசன் அவருடைய துணைவியார் ரஹ்மத். சீக்கிரமா. ஷம்சுதீன் அவருடைய துணைவியார் ஷக்கிலா பானு. சம்சுதீனுடைய துணைவியார் ஷக்கிலா பானு.
ஆசாத் அவருடைய துணைவியார் ஹாஜிரா பேகம். ஆசாத் அவர்களுடைய துணைவியார் ஹாஜிரா பேகம். முகமது ரியாஸ் அவர்களுடைய துணைவியார் ஹபீபா. 6 குரான். ஆசாத். அது தம்பி. அப்துல் அஜீஸ் அவருடைய துணைவியார் ஃபர்சானா பேகம். 6 குரான். முகமது சுல்தான் அவருடைய துணைவியார் ஃபரீதா பேகம். சீக்கிரமா. கமருதீன் அவருடைய துணைவியார் ஃபாத்திமா. கமருதீன் அவருடைய துணைவியார் ஃபாத்திமா. முத்து முகமது அவர்களுடைய துணைவியார் பசரியா பேகம். அப்துல் வஹாப் அவருடைய துணைவியார் மும்தாஜ் பேகம். அடுத்தது திக்ரு. திக்ருடைய முதல் பரிசு 26,53,800. 26,53,800. ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மகன் அப்துஸ் சமத். ஷேக் அப்துல்லாவுடைய மகன் அப்துஸ் சமத். இரண்டாவது பரிசு ஷேக் ஹுசைன் அவர்களுடைய மகன் அமீர் சல்மான். அமீர் சல்மான். வந்துருமா? ஷம்சுதீன் அவர்களுடைய மகன் ஷாகுல் ஹமீத். நான்காவது ஹமீதா பானு. ஹமீதா பானு. பி ஹமீதா பானு. சீக்கிரமா. ரசூல் மியான் அவர்களுடைய மகனார் முகமது ஆதில். 5வது. பஷீர் அலி அவருடைய மகளார் ஃபஹ்மிதா பேகம். பஷீர் அலி அவருடைய மகளார் ஃபஹ்மிதா பேகம். பஷீர் அலி அவருடைய மகளார் ஃபஹ்மிதா பேகம். அப்பாஸ் அவர்களுடைய மகளார் சனுஃப்ரியா ஃபாத்திமா. வேமா வேமா. ஃபஹ்மிதா பேகம். சதாம் ஹுசைன் அவருடைய மகளார் கதீஜா பஷீரா. சதாம் ஹுசைன்.
சதாம் ஹுசேனுடைய மகளார் கதீஜா பசீரா. சன்ஃபியா பை. பஷீர் அலி அவருடைய மகனார் அப்துல் பாசித். பி மீரா அவர்களுடைய துணைவியார் எம் பனாசிர். ஃபாரூக் அப்துல்லா அவருடைய மகனார் முகமது நௌஃபல். முகமது இப்ராஹிம் அவருடைய மகளார் சையத் அலி ஃபாத்திமா. முகமது இப்ராஹிமுடைய மகளார் சையத் அலி ஃபாத்திமா. சீக்கிரம் வாங்கம்மா. சையது முகமது அவருடைய மகனார் முகமது நாசர். சையது முகமதுடைய மகனார் முகமது நாசர். அப்துல் வஹாப் அவருடைய துணைவியார் ரசியா பேகம். எஸ் நல்ல முகமது. எங்க ஃபாத்திமா நூருதீன். அல்ல முகமது. யாரு? ஃபாத்திமா. ஷேக் அப்துல்லா அவர்களுடைய மகளார் ரபீனா பானு. ரபீனா பானு. ஃபாரூக் அப்துல்லா அவருடைய மகளார் நப்சியா. ஜபருலி கான் அவருடைய மகளார் அசீமா பானு. யாருமா? நப்சியா வா. நப்சியாவுக்கு வாங்கியாச்சா? நப்சியாவுக்கு துபாய் வாங்கியிருக்கேன். இந்த வந்துட்டேன். முகமது அலி அவருடைய மகனார் அசீம் முகமது. ஐ பில்கிஸ் பானு. ஐ பில்கிஸ் பானு. ரஃபீக் ராஜா அவருடைய மகனார் இஷான் அனிஸ்கர். இஷான் அனிஸ்கர். நீனா இஷானா? ஏமா? சதாம் ஹுசேன் அவருடைய துணைவியார் சித்தி அஸ்மா. சித்தி அஸ்மாவா? ராஜா முகமது அவர்களுடைய மகனார் திஷ்ரான். அஜ்மீர் அவர்களுடைய மகனார் அர்ஷத் அஹமது. ரஃபீக் அவர்களுடைய மகனார் முகமது ராஷித். ஷாஜஹான் அவர்களுடைய மகனார் முகமது சஃப்வான். உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து கொடு. என்ன பேருன்னு கேட்டு கொடு.
அடுத்து இந்த கேள்வி பதில் கேட்குறது பழக்கம். ரியாஸு, யாசின்லாம், கலியெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய தயாரிப்போடு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி பதிலில் 2 வகையான விமர்சனங்கள். ஒரு எப்பவும் பரிசு வாங்குகிற ஒரு 4 பேர், அவங்க 4 பேர் மட்டும்தான் பரிசு வாங்குறாங்க, இதுக்கு ஒரு கேள்வி பதிலாக நீங்கள் நடத்தணுமா அப்படின்னு ஒன்று. இந்த 4 பேரும் அடுத்து இந்த தான் நாங்கள் பரிசாகவே வாங்குகிறோம், நீங்கள் எதுக்கு அதை நீங்கள் எங்களை இது பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். சரி, இன்ஷா அல்லாஹ் பரிசு இருக்குது, அதனால் கேள்வி கேட்டு இது போக 2-3 பேர் இந்த வருஷம் நாங்கள் எப்படியாவது வாங்கிடுவோன்ட்டு தயாரிப்போடவும் வந்திருக்காங்க. அதனால் கொஞ்சம் எப்பவும் சொல்கிறவங்க இல்லாமலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஈஸியாக எடுத்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நரகத்தை இழுத்து வரும் மொத்த மலக்குகளின் எண்ணிக்கை. ரொம்ப ஈஸியாக கேட்டணும். இல்லை தம்பி, இந்த சொல்லு. 490 கோடி. சரியா சொல்லிட்டான். 490 கோடி மொத்த மலக்குகளுடைய எண்ணிக்கை. அதுதான் கேள்வி. சரியான பதில். ரமலானின் பரக்கத்தை கடலோடு ஒப்பிட்ட அறிஞர் யார்? முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரமலானின் பரக்கத்தை கடலோடு ஒப்பிட்ட அறிஞர் முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலகம் அழியும் நேரம் எவ்வளவு? கண் சிமிட்டும் நேரம் என்பது சரியான பதில். ஒரு நொடி அல்ல, கண் சிமிட்டும் நேரம். வாம். சனஃப்ருகு என்ற குர்ஆனின் அற்புத சொல்லாடலின் பொருள் என்ன? சனஃப்ருகு என்ற குர்ஆனுடைய அற்புத சொல்லாடலின் பொருள் என்ன? சனஃப்ருகு திரும்ப திரும்ப சொன்னேன், அதனால தான் இந்த கேள்வியாக கேட்டிருக்கேன். 1க்கு 4-5 தடவை இந்த வார்த்தையை சொன்னேன். சனஃப்ருகு சனஃப்ருகு அப்படின்னு பதில் சொல்லணும்னா இந்த பரிசு எனக்கு. அல்லாவும் அடியாரும் ரகசியம் பேசுகின்ற ஹதீஸை அறிவித்த சஹாபி யார்? அல்லாவும் அடியாரும் ரகசியம் பேசுவார்கள் அப்படிங்கிற ஹதீஸ அறிவிச்ச சஹாபியினுடைய பெயர் என்ன? இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி யாரோ தயாராகிட்டு வந்தோம் சொன்ன பையலே காண. அபுத்தாயர் அபு விசாரணைக்காக பூமிக்கு வருகின்ற அல்லாஹ் எந்த இடத்தில் அமருவான்? நீ வாங்கிட்ட சொல்லு. அவன் விரும்புகின்ற இடத்தில் அமருவான் அப்படிங்கிறது சரியான பதில். இந்த கீழே தம்பி கரெக்டாக சொல்லிட்டாப்ல, ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்துருச்சு, இருந்தால் அவர் ஒரு பரிசு வாங்கிட்டாப்ல. அதனால சஃப்வான் இது தையீபுக்கு. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால்கள் அசையாது. 4 கேள்விகள் என்னென்ன? நீ என்ன சும்மா அவன் பெரிய தயாரிப்போடு வந்திருக்காங்க. வேற ஜப்பார் அல்லாம வேற 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கால்கள் அங்கிருந்து நகராது. நான்கு கேளு இருங்க, சொன்னவங்க வேணா, சொல்லாதவங்க சொன்னோம். எந்திரிமா எந்திரி சொல்லு. ட்ரை பண்ண. இன்னும் 2, இன்னும் 3 சொல்லணும். அது ஒரு கேள்விதான். அது எந்திரிச்சு தைரியமா சொல்லுங்க, இடையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எந்திரிச்சு சொல்லுங்க.
எப்படி செலவழித்தா எப்படி சம்பாதித்தா ஒரு கேள்விதான். இன்னொன்று இருக்கு, பிரிச்சு கொடுக்க முடியாது. சரி ஐயா 3 சொல்லிட்டதுனால அவளுக்கு இன்ஷா அல்லாஹ் வாங்க. தம்பி நீ வாடா, அவனும் தைரியமா எந்திரிச்சு சொன்னா போறான். வா. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். எல்லாரும் பொறுமையாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்து. பதில் சொல்லலைனாலும் அவங்க இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது ரொம்ப ஜஸாக்கல்லாஹ்.